என் பேர் தர்ஷன். நான் ஆம்பூர்லேருந்து வரேன். நான் சிடிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குவிட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் எப்போ தியானம் பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் தியானம் தேவையாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். என்னால் வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ஃபோக்கஸே பண்ண முடிஞ்சது கிடையாது. ஒரு ஷார்ட் பீரியட் தான் பண்ணுவேன். அது பண்ணதுக்கே ஒரு ரிவார்டாக நான் வந்து ஒரு 1 hour 2 hours ஸ்க்ராலிங்லாம் நான் பண்ணிவிடுவேன். டைம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ஃபோக்கஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அதுக்கு என்னென்னமோ யூடியூப்பில் என்னென்னமோ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது. பட் இந்த மீன் டைமில் வந்து எனக்கு வந்து பாடியில் நிறைய சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் பெயின் வந்திருக்கும். நான் போய் ஸ்டொமக் ரிலேட்டட் டாக்டர்ஸ்கிட்டலாம் பார்ப்பேன். அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நானே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறப்ப வேறு எங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இது மாதிரி ஒரு சைக்கிளாக போயிட்டே இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து நீ ஒரு வாட்டி கிளினிக்கல் சைக்காலஜி போய் பாரு அப்படின்னு சொன்னார். அந்த டாக்டர் கூட வந்துட்டு ஒரு 30 பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு என்னுடைய மைண்டுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டியை தான் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க. அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த ரெமெடியுமே அவங்க சொல்லலை. நல்லா இருக்குதுன்னு சொல்லி அமைச்சிட்டாங்களே தவிர அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இந்த டைமில் தான் நான் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ தான் சார் வந்து பல்வேறு இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சார் சொன்னப்போ அதில் ஆங்ஸைட்டின்னு ஃபஸ்ட் டேவே சொன்னார். ஆங்ஸைட்டிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு ஃபஸ்ட் டேவே சொன்னார். அப்போ வந்துட்டு எனக்கு அப்போவே ஒரு பெரிய ஓப்பன் ஆச்சு. ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு ரெமெடி கிடச்சிருக்கு, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்க்காக இல்லாட்டியும் இந்த ஆங்ஸைட்டி ரிலேட்டடுக்காக நான் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒரு 2-3 monthsலேயே எனக்கு அந்த சைக்கிள் பிரேக் ஆனதை நான் உணர்ந்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பல்வேறு லைஃப் டூல்ஸ் சார் கொடுத்துருக்காரு. அந்த டூல்ஸ்னால எனக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பயப்படுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சும்மா தேவையில்லாமல் இதை பற்றியும் பயப்படுறதில்லை. அடுத்த கட்டமாக வந்து ஓகே, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேயே நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, கொஞ்சம் அடுத்த கட்டமாக இது போவோம்னு சொல்லிட்டு தான் இந்த அட்வான்ஸ்டு கேம்ப் வந்திருக்கேன். தேங்க்யூ.